இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கிறிஸ்துவை போல வாழ, டு லிவ் லைக் கிரைஸ்ட். வசனம் ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். பாருங்க, இந்த கிறிஸ்துவின் சாயல் என்பது வெளி தோற்றத்தை மட்டும் இல்லை, இது அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, பரிசுத்தம், அந்த இரக்கம், தாழ்மை, இந்த விசுவாசம், பிதாவோடு கொண்டிருந்த அந்த உறவு பார்க்குறோம். அப்போது மனுஷனை உண்டாக்குவதுக்கு முன்னாடியே பூமியில் இருக்கிற எல்லா காரியத்தையும், பறவைகள், மிருகங்கள், நம்ம தேவையான அனைத்தும், ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் அந்த பூமியில் அவன் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் சிருஷ்டித்துட்டார். அப்போது இந்த பூமியை அவர் உண்டாக்குனதுக்கப்புறம் மனுஷனை உண்டாக்கி, மனுஷனை தன் சாயலாகவும் தன் ரூபத்தின் மாடியாகவும் உருவாக்கி பாருங்கள், அவனுக்கு அந்த பூமி அனைத்தையும், அப்படின்னா பூமி முழுவதையும் அவன் ஆள வேண்டும், அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கப்புறம் இந்த பூமி முழுவதும் சபிக்கப்பட்ட பூமியாய், பாவம் நிறைந்த பூமியாய், வியாதி நிறைந்த பூமியாய், இல்லை மனுஷன் சுய வாழ்வில் ரொம்ப பிரியமுள்ளவனாய் வாழ ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு வரைக்கும் அது இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த இயக்கத்திலேருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படின்னா, தேவன் தன் சொந்த குமாரனை பாராமல் நமக்காக தந்தளினார் இந்த பூமிக்கு. ஏன்னா நம்முடைய இந்த பூமியில் இருக்க இந்த பாவம், சாபம், நோய் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் சிலுவையில் சுமந்து கொண்டு நமக்கு மீட்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், அன்றைக்கு தேவன் பூமியை உண்டாக்குனதுக்கப்புறம் மனுஷனை உண்டாக்கி சொன்னார் இல்லை, இந்த விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணாத, நன்மை தீமை அறியத்துக்கு இந்த கனியை புசிக்காதுன்னு சொன்னார். ஆனால் பாருங்கள், அவனுக்குள்ள மனுஷனுக்குள்ளாக ஒரு ஆப்ஷனை வச்சுருந்தார். பாருங்கள், சூஸ் பண்ணுற ஒரு இடத்துல வச்சுருந்தாரு. நீ ஏன்னா மனுஷன் கீழ்ப்படியணும், விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும்னு தான் அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த உறவை தான் அவர் எதிர்பார்த்துருந்தார். ஆனால் அன்றைக்கு அந்த மனுஷன் தவறுனதுனால தான் இன்றைக்கு பூமி சபிக்கப்பட்டது. இன்றைக்குமே இந்த பூமியில் பாருங்கள், தேவனை நம்ம அவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த உன்னதமான அந்த உறவுக்குள்ளாக, அந்த ஆளுமைக்குள்ளாக, அந்த அதிகாரத்துக்குள்ளாக நம்மளுக்கு வரதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். பாருங்க, அவருடைய சாயல் என்பது பாருங்க, நம்ம உடல் ரீதியான உருவ ஒற்றுமையை அவர் குறிக்கல, மாறாக குண ஒற்றுமையை குறிக்கிறார். அதாவது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தபடி அவருடைய சுவாபத்தையும் அவருடைய குணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்காக படைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு விசுவாசியும் பாருங்கள், அவங்க உயர்ந்த ஒரு நோக்கம் என்னவா இருக்குன்னா, நான் கிறிஸ்துவை போல இருப்பது தான். அதுதான் என் வாழ்க்கையில் நமது மிக உயர்ந்த அழைப்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார் இல்லையா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். பாருங்க, நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். நம்மளை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். நம்ம தனியாக இல்லை, நம்ம தனியாக இந்த பூமியை நம்ம ஆளுகை செய்ய போகிறதில்ல, அதிகாரத்தில் நடத்த போகிறதில்ல. நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோடு நம்ம இணைந்து நம் திட்டத்தை நிறைவேற்ற போகிறோம். ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்துவை போல வாழ்வது என்பது நம்ம அடையாளத்தை கிறிஸ்துவில் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவதாக அவருடைய அன்பை முதலில் பெற்றுக்கொண்டு, இல்லை அந்த சிலுவையின் அன்பு எதற்காக சிலுவையில் மரித்தார்? நமக்காக. நம்ம பாவத்தையும் சாபத்தையும் பிசாசு வைத்திருக்கிற கட்டுகளையும் நிர்மூலமாக்கினார். பாருங்க, அது அந்த அன்பு எதன் அடிப்படையில் அதை செய்தார்? உங்கள் மேலே என் மேலேயும் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்ம மேலே அந்த ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் உடையவராய் நம்ம மேலே இருந்தார். அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு மற்றவர்களையும் நம்ம நேசிக்கும்படியாக, மூன்றாவதாக நம்ம சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழும்படியாக, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு நம்ம கீழ்ப்படியும்படியாக நம்மளை விட்டு கொடுக்கணும். பாருங்க, அந்த கிறிஸ்துவில் இருக்கிற அந்த தாழ்மை, அன்பு, அந்த மன்னிக்கிற குணம் இல்லை எல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக, இல்லை இதுதான் கிறிஸ்துவை போல வாழ்வது. அப்போ கிறிஸ்துவை போல வாழ்வது ஒரு சுமை அல்ல, அது நமக்குள்ளே அந்த கிறிஸ்து நமக்குள்ளே ஏற்கனவே வைத்திருக்கும் அந்த புதிய வாழ்வை வெளிப்படுத்துவது தான். ஹல்லேலூயா. அவரோடு நம்ம ஐக்கியத்தை உணரும் பொழுது அவருடைய குணமும் அவருடைய வாழ்க்கையும் நம்ம இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். பாருங்க, அப்போ தேவனுடைய நோக்கம் நம்மேல் நம்ம செயல்கள் மட்டும் மாறுவது அல்ல, நம்ம அடையாளத்தை வெளிப்படுத்துவது தான். ஹல்லேலூயா. பாருங்க, 2 கொரிந்தியர் 3:18 நம்ம எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
அப்போது இன்றைக்கு நம்ம எல்லோரும் திறந்த முகமாய், அப்போது டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் அவருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறதை போல கண்டு இல்லை. அப்போ அவருடைய மகிமைன்னா அந்த க்ளோரி இல்லை, இது எங்கேருந்து வருது? நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம படித்து அதை நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அதன்படி நடக்கும் பொழுது, அவர் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது பாருங்கள், நம்ம ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைக்கி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி உண்டாகுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்ம மனதை புதுப்பிக்கும் பொழுதுதான் அந்த மறுரூபப்படுகிறோம். பாருங்க, இந்த மறுரூபப்படுவது என்பது அனுதினமும் நம்ம வாழ்க்கையில தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த மனதெல்லாம் பாருங்க, பிசாசு அநேக காரியங்களை வைத்து கொண்டு நம்ம தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுத்தி வைத்திருக்கிறான் பாருங்க. அப்போ அதை நம்ம பிரேக் பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் நம்ம மனதில் போட்டு அதை தியானித்து அதன்படி நடக்கிறதுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நம்ம சுயமாக நம்ம செய்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் நம்ம எவ்வளோ தான் முயற்சித்தாலும் ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் நம்ம இருப்போம், 3ஆம் நாள் நம்ம தேவையில்லாத வேலைகள் செய்ய ஆரம்பிப்போம். அப்போ நம்ம சுய பலத்தை நம்ம நம்பி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து தான் வாழ முடியும். வேதாகமத்தில் இந்த பேதுரு குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த பேதுரு யார் அப்படின்னா, இந்த பேதுரு ஒரு சீஷன், இயேசுவோட ஒரு நண்பர். 3 முறை இயேசு கிறிஸ்து யார் என்ன தெரியலன்னு சொல்லி மறுதளித்தார் இந்த பேதுரு. ஆனால் இவர் பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவினால் இவர் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துக்காக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார், சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, எப்படின்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றப்படுவது மனித முயற்சியால் அல்ல, அது பரிசுத்த ஆவியின் செயலால். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியின் செயலால் தான் நம்ம மாற முடியும், அவருடைய சாயலாக. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்துட்டாரு. இதுல என்ன இருந்திருக்கும் பாருங்க. இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் பாருங்க. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசுற காரியங்கள், நான் மறுதளிக்கவே மாட்டேன் ஆண்டவரே சொன்ன பேதுரு சூழ்நிலை வரும் பொழுது பயத்துல என்ன பண்றான்? மறுதளிக்கிறான். அப்போ கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்போதான் புரியுது பாருங்க. அப்போ நம்ம சுய பலத்துல நம்ம செய்யற காரியங்கள்லாம் அது உண்மை அல்ல. சூழ்நிலை வரும் பொழுது அது மாறிடும். ஆனா ஒரு பரிசுத்த ஆவியானவரோட ஒரு மனுஷன் செயல்படும் பொழுது, வாழும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தான் தெய்வீக திட்டத்தை வெளிப்படும். பாருங்க, ஒரு நிமிடம் அந்த பேதுரு யோசித்து பாருங்களேன். அவன் பாருங்க கர்த்தரை மறுதளித்தான். அவனுக்கு ஒருவேளை அந்த தோல்வி மனப்பான்மை இருந்திருக்கும் பாருங்க. இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். பாருங்க, மறுதளித்த அந்த பேதுரு தான் என்ன பண்ணுறான்? எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறான் தைரியமா. எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னா, அதான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் பாருங்க, நம்ம தவறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தவறை மன்னித்து மறக்கிறவராக இருக்கிறார். நம்மளை அந்த குற்ற உணர்விலே நம்மளை வாழ வைக்க மாட்டார். பாருங்க, இப்படிதான் நம்ம வாழ முடியும், இப்படிதான் நம்ம தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற முடியும். பாருங்க, அவர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணி பாருங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பாருங்க அந்த இடத்துல அவர் தனது தோல்விகளை மறக்கிறாரு. இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பலவீனங்களிலிருந்து விடுவித்து அவருடைய பலத்தினால் நம்மை இணைத்து அந்த தைரியத்தையும் அந்த வல்லமையும் அந்த ஆற்றலையும் அந்த ஆளுகை தன்மையும் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த ஆளுகைக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உம்முடைய சாயலாக உம்முடைய ரூபத்தின்படி ஆண்டவரே நீர் உருவாக்கினீர். இந்த பூமி அனைத்தையும் ஆண்டவரே, இந்த பூமி முழுவதையும் நாங்கள் ஆளத்தக்க அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, அந்த வல்லமையில் அந்த பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோட எங்கள் திட்டங்களை நாங்கள் செய்து முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்துங்க. ஆண்டவரே, அற்புதமாய் ஆண்டவரே நீர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, அந்த பேதுரு வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. அந்த தோல்வி அடைந்த நிலையிலும் அவனை நீர் பயன்படுத்தினீங்கப்பா. இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல் தான் ஆண்டவரே மகத்துவமான செயல் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்கள் தப்பிதங்கள், குற்றங்கள், குறைவைகளை நாங்கள் தங்கி விடாதபடி மீண்டு எழும்பி பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால் ஆண்டவரே நாங்கள் அவங்க திட்டத்தை நிறைவேற்றும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.